ஹலோ ஆல் வணக்கம். லீட்ஸில் வந்து தேர்ட் டெஸ்ட் ஆஸ்திரேலியா வர்சஸ் இங்கிலாந்து 2-0 அப்படின்னு லீடில் இருந்த ஆஸ்திரேலியா இன்னைக்கு வந்து 263 ஆல் அவுட் ஆயிருக்காங்க. பீடாக் நம்ம கூட இருக்காரு. பீடாக் சொன்னது டாஸ் ஜெயிச்சு bowling போடணும் அப்படின்னு. அதை பண்ண இங்கிலாந்து வந்து ஆஸ்திரேலியாவை 263க்கு ஆல் அவுட் ஆக்கிட்டாங்க. திருப்பி அவங்களும் 68 for 3 இருக்காங்க அட் க்ளோஸ் ஆஃப் பிளே. பீடாக் உங்களோட இனிஷியல் தாட்ஸ்? அதாவது கண்டிஷன்ஸ் ஆர் கிங். அதை தான் நான் திருப்பி திருப்பி சொல்லுவேன். 2 தடவை டாஸை ஜெயிச்சு கரெக்டான டெசிஷன் எடுத்தாங்க. தப்பான பிளேயிங்ல விளாண்டாங்க. நம்ம 2 பேரும் படுத்து கிடந்து மூஞ்சியில ரத்தம் ஒழுக ஒழுக சொன்னோம். மார்க் விட்டு ஆடி ஆனோம். ஒரு எக்ஸ்ட்ரா ஜீல் இருக்கும்னு. லாஸ்ட் மேட்ச் ஜோஷ் டங்குக்கு பதில மார்க் விட்டு ஆடி இருந்தார். 43 ரன்ல தான் தோத்தாங்க. இதா இருக்கும். இந்த ஹெடிங்ல எப்படின்னா, இப்ப நம்ம என்ன சொன்னோம்? ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 270. இப்ப இவங்க எவ்வளவு அடிச்சிருக்காங்க? 263. இப்போ ஃபர்ஸ்ட் டே தான் வந்துட்டு நம்ம என்ன சொன்னோம்? 10 விக்கெட் விழும். தட் இஸ் மோர் நம்பர் ஆஃப் விக்கெட்ஸ் தட் ஹஸ் ஃபாலன் இன் ஹெடிங்லே இன் திஸ் கைண்ட் ஆஃப் பிச்சஸ். இன்னைக்கு 13 விக்கெட் போயிருக்கு. ஃபர்ஸ்ட் செஷன் வந்து 91 for 4, 10 out of 10 செஷன் ஃபார் இங்கிலாந்து. அப்படியே திருப்பி ரிவர்ஸ் பண்ணாங்க ஆஸ்திரேலியா. 149 for 1, 26 ஓவர்ல ஒரு மரணாட்டி அடிச்சாரு மார்ச். 10 out of 10 அவங்க ஜெயிச்சாங்க. தேர்ட் செஷன்ல வுட் பிளிட்ஸ் 23 for 5 in 10.3 overs. இங்கிலாந்து 68 for 3. ஸ்லைட் எட்ஜ் இங்கிலாந்து 6 out of 10. 2 செஷன் ஜெயிச்சிருக்காங்க. நாளைக்கும் நாளைக்கும் be the best to bat. டே 4 டே 5 நல்லா இருக்கும். பட் நாளைக்கு வந்து 296, 8 for 6, 6 விக்கெட் தான் விழுறது. இந்த ரன்ஸ் ஏன் மாறுதுன்னா இந்த இங்கிலாண்டோட பேஸ்பால் அப்ரோச்னால ரன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா மாறுது. நாளைக்கு வந்து இந்த ரிசர்ச்சுக்கு தகுந்த மாதிரி இங்கிலாந்து 6 விக்கெட் விட்டாங்கன்னா, அதாவது 3 விக்கெட் விட்டுருக்காங்க. நாளைக்கு கடைசி வரைக்கும் ஆடி ஆல் அவுட் ஆனாங்க கூட அவங்க ஆடுற வேகத்துக்கு 410 போயிடுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப நான் ட்வீட்டும் போட்டிருக்கேன். 160 ரன்ஸ் லீடு வந்ததுன்னா even though it is going to be easy to bat, England will have hold ஆக்டோபஸ் வந்து கை எப்படி தூக்கிக்கலாம். ரைட் நவ் இங்கிலாந்து இஸ் ஹேவிங் a edge of 58-42 after day 1. சூப்பர். ரெண்டு பாயிண்ட் நீங்க சொன்னதுல இருந்து நான் எடுத்துக்கிறேன். ஒன்னு வந்து டாஸ் வின் பண்ணி கரெக்ட் டிசிஷன். செகண்ட் வந்து உட் பிளேயிங் லெவன்ல ஆடினது. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ப்ரிவியூல இருந்து நீங்களும் சொன்னீங்க, நானும் அதான் ஃபீல் பண்ணேன். நம்ம 2 பேருமே சொன்னதுதான். மார்க் உட்டோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லுங்க பீட்டர். அவர் வந்து இப்ப அந்த ஷஹீன் அஃப்ரிடி, பூம்ரா அந்த லெவல்ல இருக்காரா, இல்ல வாட் டு யூ ஃபீல் அபவுட் ஹிம்? கிரேட்டஸ்ட் திங் அபவுட் மார்க் உட் என்னன்னா 2 லென்த் போடுவாரு, அச்சு மண்டைக்கு போடுவாரு. அதே மாதிரி அந்த 3 meters 4 meters குட் லென்த், ஃபுல்லர் லென்த்ல சியரிங் ஸ்பீடு 150 கிலோமீட்டர். நீங்க போட்டதெல்லாம் பாத்தீங்கன்னா புடிங்கின்னு போச்சு ஸ்டெம்ப். அந்த மாதிரி ஒரு பிளேயரை நீங்க எப்படி டிராப் பண்ணுவீங்க? ஒண்ணு நீங்க டங்க வந்து ஆடினீங்கன்னா உட்டும் ஆடணும், டங்கும் ஆடணும். முதல்ல இருந்து நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? ஒலி ராபின்சன் ஸ்லோ, ஆண்டர்சன் ஸ்லோ, பிராடு ஸ்லோ. இன்னொன்னு நம்ம சொன்னோம், மொயின் அலியே ஆடக்கூடாது, டேன் லாரன்ஸா ஆடணும். இப்ப மொயின் அலிக்கு போலிங்கே கிடைக்காது. ப்ராபப்ளி வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல பிச்சு இன்னும் ஈஸ் அவுட் ஆன உடனே போலிங் கொடுக்கலாம். அப்படிங்கும் போது ஹாரி ப்ரூக் நம்பர் 3 பேட்ஸ்மேன் கிடையாது. இப்ப டேன் லாரன்ஸ் வந்து நம்பர் 3, ரூட் 4, ப்ரூக் 5, பேர்ஸ்டோ 6, ஸ்டோக்ஸ் 7னா இன்னும் கடப்பாற மாதிரி இருந்திருக்கும். அந்த டேன் லாரன்ஸும் கொஞ்சம் ஆஃப் ஸ்பின் போடுவாரு, ரூட்டும் கொஞ்சம் ஆஃப் ஸ்பின் போடுவாரும் போது அன்லெஸ் அதர்வைஸ் மொயின் அலி நாளைக்கு வந்து ஒரு 50-60 அடிக்கலன்னா அந்த செலக்ஷன் வந்து ஒரு இதாயிடும். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நீங்க என்ன கண்டிஷன்ஸ் வந்து என்னன்றது கரெக்டா ரிசர்ச் பண்ணி எடுக்கணும். ரெண்டாவது கரெக்ட் பிளேயிங்ல ஆடணும். இப்ப இவங்க வந்து மிச் மார்ஷ் ஆடினாங்க. காஸ் கேமரூன் கிரீன் had a slight niggle. 2 பேரும் சிமிலர் கைண்ட் ஆஃப் ஆல்ரவுண்டர்ஸ் தான். ஒரு ஈஸி கேட்ச் விட்டார் ரூட். நான் வியூவர்ஸ் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மிச் மார்ஷ அதுக்கப்புறம் வச்சு பொழந்துட்டாரு. போலிங் ஹெட் கூட ஒரு கேட்ச் விட்டாங்க. அதுக்காக வருவோம். இதை நீங்க சொல்லுங்க. மிச் மார்ஷ் நீங்க சொல்லுங்க. கேட்ச் விட்டதை பத்தி நம்ம தனியா நீங்க சொல்லுங்க. அதையும் விட்டாங்க. பட் இது பாத்தீங்கன்னா மிச் மார்ஷ் தான் டுக் கேம் அவே ஃப்ரம் தம். நார்மலா ரூட் எல்லாம் கேட்ச் விட மாட்டாரு. அது பிடிச்சிருந்தாருன்னா என்னோட கணக்கு என்னன்னா 270 இங்கிலாந்து அட்வான்டேஜ் ஆஸ்திரேலியா ஆல் அவுட் பண்ணா அதை பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இப்ப மார்ஷும் கிரீனும் பாத்தீங்கன்னா சிமிலர் கைண்ட் ஆஃப் போலர்ஸ். கிரீன் ஸ்லைட்லி குவிக்கர், மார்ஷ் கொஞ்சம் ஸ்விங் ஆகும். அப்படிங்கும் போது ரைட் பேலன்ஸ். அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரி லயனுக்கு மேல டாட் பர்க்கி கொண்டாந்துட்டாங்க. போலண்ட் இஸ் கோயிங் டு பி த மெயின் போலர் ஃபார் தம். ரிஸ்க் எடுத்து ஸ்டார்க் எடுத்திருக்காங்க.
இப்ப நியூ பால் போனப்புறம் நாளைக்கு ஸ்டார்க் எப்படி போட போறாருன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாளைக்கு வந்து ஒரு 80 ரன் பார்ட்னர்ஷிப் இந்த ரெண்டு பேரும் நாளைக்கு ஆடிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ரூட்டும் வரும். ஒரு 150 for 3 எடுத்துன்னு போயிட்டாங்கன்னா ஆடி பின்னிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் குரூஷியல் என்னன்னா, வந்த உடனே ஆஸ்திரேலியா இந்த பார்ட்னர்ஷிப் பிரேக் பண்ணலன்னா இங்கிலாந்து will have advantage at the end of day 2 tomorrow. ஓகே மேடம். மிச் மார்ஷ் வந்து பயத்துக்கே பயம் காட்டிட்டாரு, அதாவது பாஸ்பாலுக்கே பாஸ்பாலை காட்டிட்டாரு இன்னைக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஒரு விக்கெட் வேற எடுத்தார். ஒரு சில பவுலர் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து போய் கை சுத்தினாலே விக்கெட் விடுவோம். நம்ம ஷார்துல் தாக்கூர், மிச் மார்ஷ், நிறைய பேர் இருக்காங்க. பென் ஸ்டோக்ஸும் அந்த மாதிரி ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலர் தான். அது என்ன கணக்குன்னு நீங்க சொல்லுங்களேன். முன்னாடி பாத்தீங்கன்னா அஜித் அகர்கர் அந்த மாதிரி தான், கொஞ்சம் டச் எக்ஸ்பென்சிவா இருப்பாங்க, ஆனா விக்கெட் எடுத்துருவாங்க. இல்ல அது நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. அது ஐபிஎல்லயே விக்கெட் எடுக்கிறாரு அவரு, எல்லா ஃபார்மேட்லயும். அதுவும் இந்த ஒரு பால் ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் பியூட்டிஃபுல்லா போயிட்டு அப்படியே சி மைண்ட் நச்சக்கன் வாங்கி போச்சு கிராலிங். சூப்பர் பால். அவர் ஒரு என்ன சொல்றது, ஒரு எக்ஸ்பேக்டர் கிரிக்கெட்டர், ஏதாவது ஒண்ணு பண்ணிடுவாரு. இருந்தாலும் பாத்தீங்கன்னா கேமரூன் கிரீன் ப்ராபப்ளி இஸ் அ வெல் கம்பைல்டு கிரிக்கெட்டர் தேன். இப்ப இன்னொன்னு நம்ம சொல்லிட்டே இருந்தோம், ஏன் உட்டை எடுக்கணும்னு சொன்னா ஓவர் ஜோஷ் டங்கி எக்ஸ்பீரியன்ஸ். அப்படிங்கும் போது மிச் மார்ஷ் வந்து நீங்க பிறந்ததுல இருந்து கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காரு போது இந்த மாதிரி டஃப் சிச்சுவேஷன் என்ன பண்றதுன்னு தெரியும். ஒரு கேட்ச் விட்டானே அவர் தெரிஞ்சு போச்சு, சர்வைவல் ஒரே இது இல்லைன்னா அடிக்கிறது தான் அப்படின்னு. ஏன்னா இப்ப அட்டார் முட்டார்னு பால் ஸ்விங் ஆயிருந்தது, கரெக்டான அப்ரோச் எடுத்து ஒரு இதை கொடுத்தாரு. அவர் கேட்சை பிடிச்சி டிராவிஸ் ஹெட் கேட்சை பிடிச்சிருந்தா 160 பொட்டலம் கட்டியிருப்பாங்க, பயங்கர மோசமா போயிருக்கும். அதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்ன ஆஸ்திரேலியாவுக்கு வந்ததுன்னா, டே 1 ஃபுல்லாவே சி மூவ்மெண்ட் இருந்துனே இருக்கும் போது they also had a crack at them with a new ball at 19 overs. நாளைக்கு ஒரு 10 ஓவர் ஆட்டாங்கன்னா ஈஸ் அவுட் அடிச்சு ரொம்ப குரூஷியல். நாளைக்கு ஃபர்ஸ்ட் 10 ஓவர் எப்படி செட் பண்ண போறாங்கன்றது. ஜானி பேஸ்டோ பத்தி கொஞ்சம் பேசுவோம். என்னதான் ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட் அது இதுன்னு சொல்லியிருந்தாலும் மனசுக்குள்ள தெரியும் கொஞ்சம் he made a mistake. End of the day he was out of the crease. As a batsman that is a mistake. திருப்பி அது வந்து even could have cost, அதான் that might be a major reason they lost the game also. அப்ப அது மைண்ட்ல கண்டிப்பா பிளே பண்ணும் அவருக்கு. இப்ப நாளைக்கு இப்ப 19 பால்ல ஒரு ரன் அடிச்சிருக்காரு அவரு. ஸோ ஹவு க்ரூஷியல் இஸ் ஹிஸ் இன்னிங்ஸ், அவர் மைண்ட் செட் எப்படி மாத்திட்டு how is he going to play tomorrow? அவர் ஒரு வெறி பிடிச்ச மிருகம், அவருக்கு உள்ள எரிஞ்சிட்டு இருக்கோம். அவருக்கு என்னன்னா இன்னைக்கு ஆடினோம். இப்ப இன்னொன்னு வந்து கிரேட்டஸ்ட் திங் அபவுட் த பேஸ்பால்ன்றாங்க. மத்த எந்த டீமா இருந்தாலும் இப்ப ஸ்டூவர்ட் பிராட் வந்திருப்பாரு, இதுவா நைட் வாட்ச்மேனா வந்து 4 டவுன் ஆயிருக்கும், 4 டவுன் ஆகி 5 டவுன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல பேர்ஸ்டோ இஸ் கோயிங் த்ரூ சோ மச் ஆஃப் திங்ஸ். இந்த மாதிரி ஸ்டம்பிங் அது இதுங்கும் போது அவர் தைரியமா இறக்கி அவரோட நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட கட் பண்ணி 19 பால்ல ஒரு ரன் அடிச்சிருக்காருன்னா நாளைக்கு ஏதோ பெருசா இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஆள் இப்ப எதையும் காமிக்க மாட்டாரு. நாளைக்கு 100 பேர் அடிச்சுட்டாருன்னா அதுக்கப்புறம் இந்த செலிப்ரேஷன் நீங்க பார்க்கணும். ஓல் கிரவுண்டு சுத்தி ஓடுவாரு, வெறியோட வருவாரு. இந்த 10 ஓவர் நாளைக்கு அவங்க பல்ல கட்சி ஆடிடணும். நாளைக்கு வந்தோடனே அடிக்கூடாது. ஒரு பால 30 ஓவர் ஓல்ட் ஆகிட்டு இந்த மர்ஃபி போடுற அளவுக்கு வந்துருச்சு நான் சிச்சுவேஷன் அட்வான்டேஜ் இங்கிலாந்து. அதுதான் இம்பார்ட்டன்ட். அதுதான் ஸ்பின்னோட ரோல் எப்படி இருக்கு அதான் நான் உங்கள்கிட்ட கேட்க போனேன். as the game progresses, மொயின் அலி 9 ஓவர் போட்டிருக்காரு, மர்ஃபி இன்னும் போடவே இல்லை. கேம் ப்ரோக்ரஸ் ஆக ஸ்பின்னர்ஸ் வில் கம் இன்டு தி ப்ளே அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல இப்படியே ஓட்டிடுவாங்களா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வச்சு? இல்ல, டிஃபென்சிவ் ஃபீல்டு செட் பண்ணி கண்டெய்னிங் ஜாப் தான் கொடுப்பாங்களே. இது வந்து எப்படின்னா ஒரு பசபசன்னு புல்லும் கிடையாது. சவுத் ஆப்பிரிக்கால இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி கிரீன் ஹார்ன் இருக்கு. அதான் ஹார்ட் விக்கெட்டுங்கும் போது உங்களுக்கு பால் விழ 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 நல்லா செட்டில் ஆக ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் சி மூவ்மெண்ட் இருக்கும், கொஞ்சம் டிசிப்ளினா ஆட்டிங்கன்னா ஒரு ஒரு 30-40 பால் ஆடி டிசிப்ளின் ஆனீங்க அடி பின்னிடலாம் நீங்க. So challenge is always going to be there. It's always going to be 70-30 advantage in favor of batsmen. Rest 4 days போது அவங்க என்ன பண்ணுவாங்க, நாதன் லேயர் இருந்தா பியூட்டிஃபுல்லா அந்த ஃபீல்ட ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அவருக்கு எப்படி போடுறதுன்னு தெரியும். அந்த 2.8 ரன்ஸ் வரும். இவரு செம டேலண்ட். டாட் மர்ஃபி எப்படி வரப்போறாரு. மொயின் அலி someone who's playing டெஸ்ட் கிரிக்கெட் ஆஃப்டர் 19 months. ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல வச்சு உரிச்சிட்டாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இஸ் நாட் சக்சஸ்ஃபுல். How is he going to add value as a bowler என்றது எனக்கு தெரியல. So it is going to be a direct linking as what is he going to contribute to the bat. இப்ப அவர் ஆடல என்ன இந்த ஃபாரன் ரம் வந்துரும். டான் லாரன்ஸ் ஆடிக்கலாமா, ஒரு எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன் ஆடிக்கலாமா, பிகாஸ் தட் would have allowed Brook to come number 5 which is his favorite position. இது எல்லாமே இப்ப நானே என்ன பண்ணிருப்பேன், அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்தேன்னா ரூட்ட தான் நம்பர் 3 இறக்கி இருப்பேன் நானு. ப்ரூக் அதான் நான் கேட்க வந்தேன். அது கரெக்டா இப்போ இவர் நம்பர் 3 வந்தது ப்ரூக்.
அதுதான் நான் சொல்றேன். ரூட் இஸ் மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர், ஸ்கோரிங் ரன்ஸ் லெஃப்ட் ரைட் அண்ட் சென்டர் போது அந்த பிரஷரை வந்து ரூட்டை எடுக்கணும், பயப்படக்கூடாது. நீ ரூட்டை இறக்கி விட்டுட்டு நம்பர் 4 ப்ரூக் இறக்கிறீங்க. ரூட் ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுத்து ஒரு 70/2 வந்துட்டு இப்போ ஹாரி ப்ரூக் வந்துட்டாருன்னா அவரோட கான்பிடன்ஸ் லெவல் வேற மாதிரி இருக்கும். இதுலயே ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் மிஸ்டேக் பண்ணிட்டாங்களா அப்படின்னு என்னோட ஒப்பீனியன். ஓகே, ஸோ நாளைக்கு வந்து ஹவு டு யூ see the game going in a nutshell? இங்கிலாந்து நாளைக்கு வந்து 10 ஓவர் ரொம்ப குரூஷியல். விக்கெட் கொடுக்கலன்னா 150 ரன் எடுத்துருவாங்க. படபட நாளைக்கு 10 ஓவர்ல 2 விக்கெட் விழுந்ததுன்னா அதுக்கப்புறம் அப்படியே முக்கி முடங்கி அவங்களுக்கு ஒரு 30 ரன் லீடு கொடுத்தாங்கன்னா, ஈவன் தோ ஐம் டெல்லிங் யூ 380 will be chaseable in heading, பட் ஆல்வேஸ் திங்க் 380 வேர்ல்டு கிரிக்கெட்ல எத்தனை தடவை ஆயிருக்கு. இட்ஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி a problem. நீங்க 350க்குள்ள நிறுத்தினீங்கன்னா அந்த பிரஷர் வேற, 380 சேஸ் பண்றீங்கன்னா அந்த பிரஷர் வேற. இப்ப கன்சிடரிங் த ஃபேக்ட் ஐ எம் டெல்லிங் யூ எட்ஜ் ஃபார் இங்கிலாந்து, தேர் கோயிங் டு கன்சாலிடேட் இட் ஹவு தே பிளே 10 overs. நீங்க ஒரு அடி அடிச்சீங்க, அதுக்கெல்லாம் தைரியம் இங்கிலாந்து சொல்றதுக்கு. லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச் மாதிரி உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்குறேன். இன்னைக்கு விட்டீங்கன்னா நாளைக்கு மாத்த முடியாது. இங்கிலாண்டா ஆஸ்திரேலியா, டீலா நோ டீலா? நான் வந்து நேத்து சொன்னதுதான் இன்னைக்கும். போன தடவை கட்சி மாறினேன், இந்த வாட்டி நான் உங்களை கட்சி மாற வைக்க போறேன். இங்கிலாந்துன்னு நான் சொல்றேன். நீங்களே எட்ஜ் கொடுத்துட்டீங்க 58-42ன்னு. இப்போ நீங்க கொடுத்தது கரெக்டா தான் இருக்கும். நீங்க பிச்சை பார்த்துட்டு யூ அனலைஸ்ட் அண்ட் டோல்ட் இட். ஸோ ஐ வில் ஸ்டிக் டு வாட் எவர் ஐ செட். இங்கிலாந்து அப்படிங்கிறத நான் இது பண்ணிடுறேன். பிற ஆன் தட் நோட், இன்னைக்கு ஒரு எக்ஸ்ட்ராடனரி மேட்ச் ஸ்காட்லாந்து நெதர்லாந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெதர்லாந்து வந்து 44 ஓவரில் அடிக்க வேண்டியதை 43 balls to spare அடிச்சு they have qualified. Congratulations to Netherlands for a superb victory and consistent performance throughout. நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லா ஆடி இருக்காங்க. அந்த பாஸ் டீல் எல்லாம் பாருங்க, 5 விக்கெட் செஞ்சுரி, ஒரு கம்ப்ளீட் ஆல்ரவுண்டர். உங்க தாட்ஸ் என்ன பிள்ளை? அதாவது ஸ்ரீலங்காவே ரொம்ப க்ளோஸா போனாங்க, ஜெயிக்க வேண்டிய மேட்ச் கஷ்டப்பட்டு தோத்தாங்க. எனக்கு என்ன வருத்தம்னா ஐம் சோ ஹாப்பி ஃபார் நெதர்லாண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஜெனரேஷன் கிரிக்கெட்டர் இந்த பாஸ் டீலரு. bowling அப்படி ஏமாத்தி போட்டு 5 விக்கெட் எடுப்பாரு. பட் இஸ் அ கம்ப்ளீட் பேட்ஸ்மேன், கேன் டூ பவர் ஹிட்டிங் ஆல்சோ. அதே மாதிரி இந்த ஸ்காட் எட்வர்ட்ஸ் நல்ல பிளேயர், இது விக்ரம்ஜித் சிங் நல்ல பிளேயர், ஒரு நல்ல டீம். எனக்கு என்ன வருத்தம்னா ஸ்காட்லாந்து ஆல்சோ டிசர்வ் டு குவாலிஃபை பிளே த வேர்ல்ட் கப். ஜிம்பாப்வே ஆல்சோ டிசர்வ் டு பிளே த வேர்ல்ட் கப். 4 வருஷத்துக்கு ஒரு தடவை இருக்கீங்க. ஒரு 12 டீம் பாவம் இங்கிலீஷ் சேர்த்துருக்கலாம், சேர்க்காம போச்சுன்ற ஒரே வருத்தம் தான் எனக்கு. இப்ப நீங்க கேட்பீங்க க்ளோசிங் தாட்ஸ் அப்படின்னு. ஒன்னே ஒன்னு சொல்லிடுறேன். ஐபிஎல்ல உங்களோட ப்ரெடிக்ஷன் வந்து 17 out of 24. அதுல 4 மேட்ச் வந்து 7 ரன் 8 ரன்ல போச்சு. அப்படிங்கும் போது நான் தான் நிறைய டீம் உங்ககிட்ட கட்சி மாறி இருக்கேன் ஒழிய நீங்க நிறைய கட்சி மாறினது இல்லைங்கும் போது எனக்கு ஐ ஆல்சோ ஹாவ் அ ஃபீலிங் இங்கிலாந்து ஹஸ் ட்ரா த ஃபர்ஸ்ட் பிளட் ஆன் டே 1ங்கும் போது இட்ஸ் ஆல் அபவுட் கன்சாலிடேட்டிங். அவங்களோட அந்த ஒரு ஈகோவை விட்டு கொடுத்துட்டு நாளைக்கு 10 ஓவர் ஆடினாங்கன்னா திருப்பி வந்து கங்கா சந்திரமுகியா மாறினார்னு வச்சுக்கோங்க பென் ஸ்டோக்ஸ். நாளைக்கு வந்து நான் திருப்பி அதை தான் நான் எதிர்பார்க்கிறேன். இவங்க they are going to score somewhere around 410. if they cross that first 10 to 15 overs 410 அடிச்சிருவாங்க. 410 அடிச்சா இட்ஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி a catch up game, even though the pitch will get better and better. அப்படிங்கும் போது இப்ப நீங்க ஸ்டில்ல ஒத்த கால நின்று இருக்கீங்க. இட் இஸ் கோயிங் டு பி இங்கிலாந்துன்னு. ஐ எம் ஆல்சோ ஃபீலிங் தட் நாளைக்கு அந்த எட்ஜ் ஜாஸ்தியா இருக்கும்னு. Thanks a lot for your support. We are winding up on this. We will come back again on day 2 to see who has got the edge. நம்ம விகேஎஸ் திருப்பி ஆக்டோபஸ் நெத்திலே அடிக்கிறாரா அப்படின்றது நாளைக்கு தெரிஞ்சிடும். We will come back for that. We are also going to come back with the T20 selection for the Indian team. Until we come back for the next episode, thank you and goodbye.